ஹலோ கைஸ், என்னோட தி மோஸ்ட் ஃபேவரட் கம்ஃபர்டிங் ஃபுட்னாலே இந்த க்ரீமியஸ்ட் கேரளா ஸ்டைல் பீஃப் ஸ்டூ தாங்க. இதை நீங்கள் சிக்கன் அண்ட் மட்டனில் கூட பண்ணலாங்க. பட் இதோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸ்டூ பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் பீஃபை வந்து வேக வச்சுக்கணும். நான் இன்னைக்கு 1/4 கிலோ பீஃப் வந்து எடுத்திருக்கேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் சால்ட், 1/2 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு பீஃப் மூழ்கிற அளவுக்கு நான் இன்னைக்கு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா 3 விசில் வர வச்சு எடுத்துக்கிறேன். விசில் நல்லா அடங்கினதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பீஃப் வந்துட்டு 60% குக் ஆயிருக்குங்க. அது கூடவே 4 உருளைக்கிழங்கை வந்து நான் பொடியாக சாப் பண்ணி வச்சிருக்கேன். அது கூடவே ஒரு கேரட்டையும் சாப் பண்ணி ஆட் பண்ணிட்டு 2 விசில் வர வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில், 3 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிட்டு லைட்டாக சாட்டே பண்ணி விட்டுக்கலாம். இது ஸ்லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் 1 இன்ச் போல ஜிஞ்சரை பொடியாக சாப் பண்ணி வச்சிருக்கேன். அது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு 2 பச்சை மிளகா நல்ல நீட்ட வாக்கில் கீறி வச்சிருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 பீன்ஸை பொடியாக சாப் பண்ணி வச்சிருக்கேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு இந்த வெஜ்ஜியோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு குக் பண்ணியிருந்தா போதும். இப்போ பீஃப் கூட வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்துட்டு இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துடணும். அதை தண்ணியை இருத்துட்டு அந்த வெஜ்ஜீஸ் அண்ட் பீஃபை மட்டும் இந்த வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. ரெண்டாவது எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பால் 1/2 கப் வந்து இது கூட ஆட் பண்ணிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் பீஃப் வந்துட்டு தேங்காய் பால்லையே ஒரு 5 நிமிஷம் கொதி வர வச்சு எடுத்துக்கலாம். தேங்காய் பால் கொதி வரதுக்குள்ளேயும் வேக வச்ச உருளைக்கிழங்குல இருந்து கொஞ்சமாக எடுத்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போல பெப்பர் ஆட் பண்ணி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிட்டு பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் நல்லா இந்த அளவுக்கு கொதி வந்ததும் கேஸை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே குக் பண்ணீங்கன்னா தேங்காய் பால் வந்து தெரிஞ்சு போயிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட்டாக எடுத்து வச்சிருக்கிற திக்கான தேங்காய் பாலை இது கூட ஆட் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் பிரெட் கிரம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டீங்கன்னா நல்லா திக் அண்ட் க்ரீமியான கேரளா ஸ்டைல் பீஃப் ஸ்டூ வந்துட்டு ரெடி. இது எல்லாம் ஸ்டீம் ஃபுட் அண்ட் பிரெட்டோட பெஸ்ட் காம்போ. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.